ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் ட்ரேடர்ஸ். நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, எனக்கு போடுறதுக்கு டைமே இல்லை. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக என்ன ஆனாலும் சரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி டிசிப்ளினாக இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கிறது ட்ரேடிங் வியூவோட ஃப்ரண்ட் வியூ. ட்ரேடிங் வியூவில் நம்ம கோல்டு தான் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங்கே எங்களுக்கு 2 நல்ல என்ட்ரி கிடச்சது. லண்டன் செஷன் ஹன் பண்ணியிருந்தான், ஸோ அதை வச்சு எங்களுக்கு நல்ல என்ட்ரி கிடச்சது. பட் ஆனால் நாங்கள் அதை எடுக்கலை. 5 பேருமே எடுக்கலை. எல்லாம் பேசிகிட்டே இருந்துட்டு, பட் ஆனால் எங்களுக்கு கரெக்டான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல ட்ரேடுக்கு கண்டிப்பாக ஒரு 3 ரீசனாவது இருக்கணும். 3 வேலிடான ரீசன் இருந்து நம்ம என்ட்ரி போனோம் அப்படின்னா நம்ம அதை ஹோல்ட் பண்ணலாம். நம்ம ஹோல்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட்டில் வெளியே வர முடியும். ஆக்சுவலி ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ட்ரேடிங்கை பொறுத்தளவு அந்த ஓல்ட் இஸ் கோல்டை லைட்டாக மாடிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறத ஹோல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு அதுவும் கோல்டில் ஃப்ளக்சுவேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலி இப்போ மார்க்கெட் வந்துட்டு மேலே போவான், அங்கே ஒரு 2 எஃப்இஜி இருக்குது. அந்த 2 எஃப்இஜியில் ஏதாவது ஒரு எஃப்இஜிக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்காக மேலே போவான் அப்படின்னு